சூப்பர் டேஸ்டியான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த எக் கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். கீ ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க இந்த எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஒன்று பாதியமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு ஹெவி பாட்டம் உள்ள பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம்